சொல்லுங்க, செய்யணும். நீங்க வேலை செய்யும் போது கெடுத்தாங்கன்னா விட்டுறாத. அங்க பிரச்சனை கொடுத்தா இன்னொரு இடத்துல போய் செய். படிக்கிற பிள்ளைங்க நிறுத்தவே கூடாது, படிச்சுட்டே இருக்கணும். வேலைக்கு போகும்போது எதிர்பார்க்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது, தொடர்ந்து செய். வியாபாரம் ஒரு மாதிரி இருக்குதுன்னா சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தில் உங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது. என் கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த 3 துறவை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகள் இட்டிருந்த பேர்களின்படி அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்கு வேலைக்கார பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீர் ஊற்று. என்ன மாதிரி ஆச்சரியமாகுது. தண்ணி ஒரு ஓரமா அப்படி சொட்டு சொட்டுன்னு வரல. ஏன்னா ஊர்ல மழை இல்லை, பனியும் பெய்யல, பூமியே காஞ்சி போயிடுது. தோண்ட ஆழமா கிணறு தோண்டா தண்ணி வந்து அப்படியே வரும் மெசுவா. என்னங்க கிணறு வெட்டின தண்ணியே வரலன்னாக்கா மழை இல்லைல்லம்மா, நாளைக்கு வந்து பாரு கொஞ்சம் ஒரு அடி வரணும். இங்கே பார்த்தா நீரூற்று வருது. அதாவது அந்த கிணறுடைய நீரோட்டம் இருக்குது பாருங்க, அந்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஊற்று அங்கதான், கரெக்டா அந்த இடத்துல இருக்குது கிணறு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கேயே உன் கை இருக்கும். துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. உனக்கு தான். உனக்கு தான். பகல் ஆபீசர் கண்டிப்பா எல்லா ஆஸ்தியும் உன்னை வந்து சேரும். எங்களுக்கு ஒன்றும் வேணாம் பாஸ்டர், நான் உங்களுக்கு சொல்ல விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனா விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், கண்டிப்பா உன் பங்கு நிரம்பி வழியும். நீரூற்றை கண்ணா. எனக்கு ஆச்சரியம் படிக்கும் போது எங்கப்பா நீரூற்றை கண்டார். கோராரூர் அப்ப என்ன மேய்ப்பர்கள் தண்ணீர். உடனே இன்னொரு குரூப் வருது, அடுத்த குரூப் வருது. ஒருத்தன் ஊரை விட்டே தருத்தனா இப்ப பக்கத்து ஊர் போயிருக்கான். அங்க போய் அவங்க அப்பா வெட்டின துறவை வந்து திரும்பி தோன்றான். அங்க ஒரு நீரூற்று வருது, தண்ணி வருது. என்ன மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ அந்த இடத்துல போய் அங்க இருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து சொல்றாங்க, தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கு மேய்ப்பனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடினால இந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். சரிப்பா வேணாம், நம்மளுக்குள்ள சண்டை வேணாம் சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். சண்டை போடுறாங்க, கையில் இருக்கிறத புடுங்குறாங்க. ரைட், ஓகே, யூ டேக் இட், நீயே வச்சுக்கோ. வேறு துறவை வெட்டினார்கள். எல்லாம் சொல்லுங்க. ஓயறது இல்லைங்க அவன். கர்த்தருடைய மனுஷன் ஓய மாட்டான். சோர்ந்து உட்காந்துட்டு நம்ம ஆளுங்க ஒரு கிணறை வெட்டி தண்ணி வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆடு மாடு வயலுக்கெல்லாம் தண்ணீர், அந்த கிணறுன்றது அந்த பஞ்சகாலத்துல, அதுவும் கிழக்கத்திய நாடுகள்ல, இந்த நாட்டுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். தண்ணி வரும், அதை புடுங்கிட்டு அவன் ஹார்ட்டே நின்றுடும். எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா சிங்கப்பூர்ல இங்க இருந்து ரெஜிலா ஷிப்னு ஒன்று போயிட்டு இருந்தது. அதுல வந்து என்ன வச்சிருந்தா கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருந்தாங்க. கேரளா சமாஜ் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் அவர் தான். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்த மாதிரி மலேசியால இறக்குறது, சிங்கப்பூர்ல இறக்குறது ஒரு வேலை. கப்பல்ல கேன்டீன் வச்சிருந்தாங்க உள்ள. இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அங்க சொத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. 2 பையன், ஒரு பையன் சின்னலே செத்துட்டான். எங்க அப்பா தான் சின்ன பையன். அவருக்கு வந்து 10 வயசு பையன், 10-12 வயசு இருக்குமா, அவ்வளவுதான். அங்க பாம்பு போட்டவனே இங்க தாத்தாக்கு பாம்பு வெடிச்சிடுச்சு, ஆல் அவுட், போயாச்சு. சில பேருக்கு சொத்து அப்படிதான், பணம் தான் தெய்வம் மாதிரி. போட்டோன்னே இங்க வெடிச்சிச்சு டமால்னு. அவரை நான் தப்பு சொல்லல, ஏன்னா அவருடைய நம்பிக்கை எல்லாம் பணத்து மேல இருந்தது. நல்ல மனுஷன் தான், நல்ல மனுஷன் தான். நல்லா கவனிங்க, நல்ல மனுஷனா இருந்து முக்கியம் இல்லைங்க, அறிவுள்ளவனா மாறணும். உங்க கையில இருந்து யாருமே பறிக்க முடியாது. நிறைய கிறிஸ்தவர்கள் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா கையில இருக்கிறது போன உடனே ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவுது. அவன் பிடிங்கிட்டான், இவன் பிடிங்கிட்டான், என் வாழ்க்கையில அவ்வளவுதான், நான் என்ன பண்ண போறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு எதுக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம். யார் சொன்னா உன்னை கஷ்டப்படுத்துறாருன்னு? போற மாதிரி தெரியும், உன் கையிலிருந்து போவே போகாதுங்க. உன்னை விட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் போகவே போகாது. அவனா உங்க ஆதாரம். அவன் கையில இருந்து புடுங்கிட்டா நின்று நினைச்சீங்களா? கவனிச்சு பாருங்க. அவன் சொல்லிட்டான், எடுத்துக்கியா அப்போ இதுக்கு பேர் வைக்கிறேன், ஏசேக்குன்னு பேர் வச்சுட்டு, அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு. வேறு துறவை வெட்டினான், உடலவன், ஓயலவன். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட், திருப்பி இன்னொரு இடத்துல போய் கிணறு வெட்டுறான். வாக்குவாதம் பண்ணினார்கள், அதனால் அது சித்தனா என்று பெயரிட்டான்.
அதையும் கையில் எடுத்து பிடுங்கினான். சரி, இதையும் நீ எடுத்துக்கோ. என்ன மாதிரி ஆள் பாருங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத்னா இன்க்ரீஸ், பெருக்கம். இதை நான் படிக்கும் போது வேத வல்லுநர் சொல்றாங்க, இவன் தொன்னா தண்ணி வந்திருக்குது. கையில இருந்து புடுங்கின உடனே தண்ணி, கிணறு வந்தவொடனே வெறும் கிணறு வண்டியில பாருங்க, ஈசாக்கு வந்து இந்த கிணறு வச்சு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணி மரங்களை நட்டி தோப்பு மாதிரி பண்ணிட்டான். தண்ணி வந்தவொடனே எவனும் வந்து கையில இருந்து புடுங்கல. அந்த தண்ணியை எடுத்து வயல்ல உழுது அந்த செடிகள் வளர்ந்து மரம் வளர்ந்து ஆடு மாடுகள்லாம் பச்சை பச்சை இருக்குது. அப்படியே இருக்கும்போது அப்போ புடுங்குறாங்க. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உடனே களைச்சி கூட சோர்ந்து கூட போல. ஓகே, டேக் இட், நீ எடுத்து போய் இங்கே போய் இன்னொரு இடத்துல கிணறு தோன்றான். அங்க நல்ல ஃபிளரிஷ் ஆகுது, அதையும் புடுங்குறாங்க. இப்ப புடுங்குறவங்கள போய் எட்டி பார்த்தா மரம் எல்லாம் காஞ்சி போச்சு. உள்ள கிணறுல எட்டி பார்த்தா தவளை எல்லாம் படுத்துனுக்குது. எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்தா ஓரமா ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்குது, அது உள்ள ஒரு ஓனா படுத்துனுக்குது. உன் கையில இருந்து புடுங்கனா அவன் எப்படி தரித்திரமாகணும் அதே மாதிரி அவன் மொத்தமும் தரித்திரமாயிடும். நீங்கள் தான் செழிப்பு. ஏன்னா உன் தேவன் செழிப்பின் தேவன். உங்களை யாரும் அழிக்க முடியாது, உங்களை யாரும் கெடுக்க முடியாது. நீங்க யாராலையும் வளரல, என் கர்த்தராலே நீங்கள் வளர்கிறீர்கள். படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, அவங்க கையில புடுங்கின கொஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மரம் எல்லாம் பட்டு போகுது. அங்க இருக்கிற கிணறுலாம் தண்ணி நின்று போயிடுது. அடுத்த கிணறு பார்த்தா அதுவும் போயிடுது. உடனே இவங்க ஏன் கையில இருந்து புடுங்கலன்னா, இப்ப இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் கிணறு தோன்றானே அதனால தண்ணி வரல, இவன் கைய வைக்கிறான், கர்த்தர் கை அதுல இருக்குது. அதனால நம்ம கர்த்தரோட சண்டை போட முடியாது, அவனை விட்டுடுன்ட்டான். ஆமென். அவங்களுக்கு ஒரு காரியம் வழங்கிடுச்சு, இந்த மனுஷனுக்கு பின்னாடி, இந்த மனுஷனுக்கு உள்ளே, இந்த மனுஷனுக்கு மேல, வலது பக்கம் இடது பக்கம் எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. இவனோட கூட கர்த்தர் இருக்கிறாரு. அதனால நம்ம இவங்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது தெரிஞ்சு எல்லாம் அமைதி ஆயிட்டான். வாக்குவாதம் பண்றதுக்கு எவனும் வரல. உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, ரைட், எல்லாம் டயர்ட் ஆயிட்டான். சண்டை போட்ட அத்தனை பேரும் டயர்ட் ஆயிட்டான். வாய மூண்டமும் ஓயவே இல்லை, டயர்டே ஆகல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யற காரியங்களை கையில புடுங்கணும்னு சொன்னா சோர்ந்துட்டமான்றான். நீ சோரக்கூடாது. ஏன்னா நம்ம கர்த்தர் பலத்தில் தான் செய்திருக்கோம். பரவாயில்ல, கையில இருந்து புடுங்கினா எடுத்துக்கிட்டோம். நாங்க எல்லாம் விடமாட்டோம் பாஸ், என்ன விளையாடுறீங்க நீங்க, எடுத்துட்டு போட்டுமே என்ன ஆயிடும், எடுத்துட்டு போ பார்க்கலாம். உன்னால நான் வாழல, என் கர்த்தரால நான் வாழ. பணத்து மேல அப்படியே பிக்ஸ் பண்ண விட அவனுடைய எண்ணத்தை யோசிச்சான். இவ்வளோ ஒரு வயல், இவ்வளோ ஒரு செழுமையான ஒரு இடத்த அவன் அதை பத்தி கவலையே படல. கையில இருந்து புடுங்கும் போது எடுத்துட்டு போ. ஏன் நான் என்ன சொல்றான், எனக்கு தெரியும் இந்த வறண்ட நிலம், ஒரு புல்லு கூட, ஒரு பூ கூட பூக்க முடியாத இடத்துல என் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் இங்க வந்தது. அதனால இந்த நிலம் என் ஆசீர்வாதம் அல்ல, இதை விளைய செய்த கர்த்தரே என்னுடைய ஆசீர்வாதமானவர் என்று அறிந்து கொண்டு அவன் தைரியமா கொடுத்துட்டான். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வருது. அவன் பெயர்சபாவுக்கு போயிட்டான். அந்த ராத்திரியை கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் அந்த நைட்டு வராரு அவங்க கிட்ட வந்து, ஆபிரகாமுடைய தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து, எப்படி பேசுறாரு பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்கான ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை. இதெல்லாம் ஏன் எழுதிருக்குன்னா நல்லா கவனிங்க. புது உடன்படிக்கை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஒரு டைப்பாலஜி மாதிரி. இன்னைக்கு நம்முடைய கையில இருந்து பிடுங்கி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாரும் நம்ம கையில எடுக்கிறாங்க. ஆனா நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களை நீங்க அழிஞ்சே போக மாட்டீங்க, நீங்க வளர்ந்துகிட்டே வருவீங்க. அப்ப ஒரு காரியம் புரியணும், கர்த்தர் வந்து நிக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, ஆபிரகாம் நிமித்தம், மகனே ஈசாக்கே, உன்னை நான் ஆசீர்வதிச்சேன், உன்னை ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் சொல்லல கர்த்தர். ஆபிரகாமின் நிமித்தம் எல்லாம் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, உடன்படிக்கை, கமனன்ட். இயேசு சிலுவையில் மரித்த பொழுது, ரத்தம் சிந்தின பொழுது அவர் சொன்னார், இது என் ரத்தத்தில் ஆகிய புதிய உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுவோம். அந்த உடன்படிக்கையில பவுல் எழுதுறாரு, மேலான
இங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான், நாமத்தை தொழுது கூடாரத்தை போட்டான். அப்படி ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார். இன்னும் ஓயற மாதிரியே இல்லை. இவங்க ஏதோ வந்துச்சுப்பா ஸ்தோத்திரம், அண்ணாட வயிற்ற கழுவுறதுக்கு ஆண்டவர் சாம்பார் கொடுத்தாரு, ஒரு கோழி கறி கொடுத்தாரு, தோத்திரம் அல்லேலூயா. அடியனுக்கு 2 பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே தோத்திரம். நம்ம ஆளுங்க ஜெபம் பண்றது. துறவு இருக்குது, இப்ப பெருகிடுச்சு. சும்மா இல்ல, திருப்பி இன்னொரு துறவு சொல்லுங்க, இன்னொரு துறவு சொல்லுங்க. பிசினஸ் மூடக்கூடாது. ஒரு பிசினஸ் வைக்கிறது கஷ்டப்பட்டேன், அப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லை பிரதர், இப்ப ஏதோ கொஞ்சம் சுமாரா நடந்துட்டு இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்ப காலையில 4 பேரா, இன்னும் கொஞ்ச நாள் 8 பேர் வரணும், இன்னும் கொஞ்ச நாள் வரும் 25 பேர், இன்னும் கொஞ்ச நாள் 200 பேர், இன்னும் கொஞ்ச நாள் கம்பெனியா, உன்னுடைய சின்ன இடம் கம்பெனியா ஆயிடும். அடிக்கடி நம்ம சபையில் இருக்கவங்களுக்கு நான் கடையை திறக்கும் போது நான் போய் அது மாதிரிலாம் பேசுறேன். எப்படி நம்புவீன்னு தெரியாது. நம்ம சபையில எல்லாம் கோடீஸ்வரன்லாம் இருக்கிறோம். யார் பாஸ்டர் அதை கொஞ்சம் காட்டுங்கன்றீங்களா? ஒருத்தர் என்கிட்டே வந்து சொல்றாரு அவரை பத்தி, அவர் 2000 கோடி வச்சிருக்காரு. உனக்கு என்ன வந்ததுன்னு? 4000 கோடி அதை வச்சிருக்கேன், 2000 கோடி அதை வச்சிருக்கேன். அவர் எங்க இருந்தாரு எனக்கு தெரியும். கர்த்தர் அவரை படிப்படியா உயர்த்தி இன்னைக்கு எந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா நான் சொல்றேன் பாருங்க. அப்ப உங்களையும் கர்த்தர் கொண்டு வர முடியும். கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் விரிவாக்கணும். இப்படிலாம் படிக்கும் போது சில காரியம் விளங்கணும். சும்மா ஏதோ ஒன்று சின்ன பண்ணிட்டு பரவாயில்லப்பா. ஒரு காலத்துல நான் கஜானா கட்டும் போது, மூட்டை கட்டும் போது ஒரு 10,000 ரூபாய் லாபம் வரும். ஆண்டவருக்கு அப்படியே வணங்கி ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு கோழி குழம்பு செய்யற மாதிரி கர்த்தர் கொண்டு வந்துட்டார்ப்பா. ரசம் ஊருக்கா சாப்பிட்டுருந்தேன், இப்ப இந்த மாதிரி வந்துடும். அதுக்கே நம்ம கோழி வளரணுங்க. 1000 ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா ஆக முடியும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணு, எல்லையை கொஞ்சம் விரிவாக்கு. சொல்லுங்க, எல்லையை விரிவாக்கு. உன் கூடாரத்தின் கயிறை நீளமாக்கு. கயிறை எப்படி ஆக்கணுமா? குட்டை கயிறை வச்சுன்னா குட்டை கூடாரம் வரும். கூடாரம் போடும்போது கயிறை கொஞ்சம் நீண்டு போட்டா அந்த கூடாரம் பெருசாகும். போடும்போதே உள்ளோண்டு கயிறு எட்டுவது இங்கே ஆச்சுன்னா எப்படி உள்ள போடுறது? அது ஏன்டா அப்படி அடிக்கிறேன்றார். போடுற கொஞ்சம் பெருசா போட. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கு? இன்றைக்கு கர்த்தரை நம்புகிற நீங்கள் ஒரு சிறிய தொழில் பண்ணணும், அதுலயே நீங்க ஸ்டக்கப் ஆயிட்டு இதை செய்யறதுக்கே என்னால முடியல, என்ன கஷ்டம். போனா கையில இருந்து புடுங்கறான், இப்படி போனா கையில இருக்கிறவங்க இது பறிச்சிடலாமான்னு பாக்குறாங்க. எங்க பார்த்தாலும் பிசாசன் போராட்டம். என்ன கஷ்டம் பிரதர், என்ன கஷ்டம் பிரதர், என்ன. ஈசாக்கு தான் சொன்னானா? அவனுக்கு தெரிந்தது, என்னை அழைத்த ஒரு தேவன், உடன்படிக்கையின் தேவன், பஞ்சகாலத்துல என்ன போகாதன்னு சொல்லி என்னை நிக்க வச்ச போது அவன் விசுவாசிச்சானே, அது அவனுக்கு தேவ நீதி. ஆபிரகாம் வயதான காலத்திலே குழந்தை பிறவதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லாத நேரத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை என்று விசுவாசித்தானே, அது தேவனுடைய நீதி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், பஞ்ச காலத்திலே, வறுமையிலே, தரித்திரத்திலே முடியாது, பெறுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா விசுவாசித்தால் அது உனக்கு தேவ நீதியாக எண்ணப்படும். சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. சொல்லுங்க, சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுற வாழ்க்கையில் இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதுன்னு சொல்லு. நிலையற்றவனா இருக்கான். சந்தேகப்படாதே, கர்த்தரால முடியும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால முடியும். அங்க போய் நல்லா ஆயிடுச்சு, பிசினஸ் நல்லா பெருசாயிடுச்சு, நிறைய ஆடு ஆயிடுச்சு, நிறைய மாடு ஆயிடுச்சு. நிறைய ஆனவன தண்ணி பத்தாதுன்னு கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கிறான் போல. இன்னொரு கிணறு வெட்டுறா. ஏன்? நிறைய பெருகுது. என்ன கொஞ்சம் பாருங்க, பிசினஸ் நிறைய ஆகும்போது உன் கையில கொஞ்சம் பணம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா ஏன்னா உன் பணம்லாம் இப்ப அசெட்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி சின்ன இதை தட்டுற மாதிரி வாங்கி வச்சிருப்ப. இப்ப பிசினஸ் கொஞ்சம் பெருசானோன்னா 25,000 ரூபாய் ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு மிஷின் வாங்கி போட்டிருப்பீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிடுது, கையில பணம் இல்லாத மாதிரி இருக்கும். ஹலோ, பிசினஸ் பண்றதுக்கு நான் சொல்றது நல்லா விளங்கும். எதுவும் வேணாப்பா, இந்த 10க்கு 10லயே நான் இருந்துக்கிறேன், வர்றதை சாப்பிட்டுக்கிறேன்னா கண்டிப்பா உனக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். நீ பாட்டு உன் பிசினஸ் பண்ணிட்டு இருப்ப, நீ போயிடலாம் அதுக்கப்புறம். ஆனா அதை நீ விரிவாக்கணும்னு நினைச்சினா
எடுத்து அது மேலே நீ போடுறீங்க. இப்ப இவன் எல்லாம் விரிவாயிடுச்சு, ஆடு பெருசாயிடுச்சு, மாடுகள் நிறைய பெருகிடுச்சு, வயல்வெளி பெருகிடுச்சு, தண்ணி பத்தலன்னு டக்குன்னு சொல்றான் இன்னொன்னு போடு. அதனால உன் பிசினஸ் வளர வளர கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும், பணம் இல்லாத மாதிரி இருக்கும், டக்குன்னு இன்னொரு ப்ராஜெக்ட் பக்கத்துல போடு. இன்னொரு காரியத்தை செய்யுங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, முடியும். கத்த சொல்றாரு, அவன் சோர்ந்து போல இன்னொன்னு போடுறான், இன்னொரு கிணறு போய் வெட்டுறான். போய் இன்னொரு தடவை வெட்டினார்கள். கர்த்தர் அங்கேயும் அவனை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் சிகதனா அகுசாத்தும் அவன் சேனாதிபதி பிகாலும் கேராரிலிருந்து அவனத்துக்கு வந்தார்கள். பார்த்தாங்க, என்னடா இவன் பாட்டு பெரிய ஆளைகிட்ட போயிட்டு இருக்கான், தரத்தினவங்க வராங்க. இப்போ அப்பொழுது ஈசாக் அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இல்லாதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நல்லா கைகளை தட்டி தேவனை துதி. அவங்க பா ஈசாக்கு ரொம்ப அறிவாளிப்பாணி, என்ன உன் ட்ரிக்கு நான் இனம் அதெல்லாம் அவன் சொல்ல. அவன் சொன்னா, எனக்கு நல்லா புரியுது, நீ ஒண்ணு இல்லாத ஆளுன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்கூட கர்த்தர் இருக்கிறார். நான் இப்ப சொல்றேன், நீங்க உயர உயர உன் ஜாதி ஜனம் சொந்தக்காரன், உன் கம்பெனிக்கு உங்களோட தொழிலுக்கு விரோதமா சண்டை போட்டவன், கையில புடுங்கினவன், உன்னை அழிக்கும்படி எறும்பினவர்கள் எல்லாரும் ஒரு நாள் வருவாங்க, வந்து சொல்ல போறாங்க. ஏன்னா உன் பிசினஸ் பல மடங்கு பெருகிடும், உன் வேலை பெருசாயிடும், உன்னுடைய தொழில் அதிகமா முன்னேறும். எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்குமா சொல்லுவாங்க, கர்த்தர் கண்டிப்பா உன் கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். நம்மளுக்குள்ள சண்டை வேணாப்பா, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. உம்மை தொடாமல் நன்மையே செய்து உமக்கு செய்து உம்மோனை சமாதானத்தினை அனுப்பிவிட்டது போல. அவன் சொல்ல, நாங்கள் எதுவும் சண்டை போடாமல் உன்னை பீஸ்ஃபுல்லாக இங்கேருந்து அனுப்பிச்சிட்டோம்பா, உன்னை ஒன்றும் நான் பிரச்சனை பண்ணல, அதனால இப்போ நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட, நான் ராஜாவா நீ ராஜாவான்னு ஜனங்களுக்கு இப்போ தெரிய மாட்டுது. எங்கிட்ட இருக்கிற ஆடு 300னா உங்ககிட்ட 3000 ஆடு இருக்குது, எங்கிட்ட 100 குதிரைன்னா உங்ககிட்ட 3000 குதிரை இருக்குது. இப்ப ஊர் ஜனங்களுக்கு ஒரே பிரச்சனை, எவன் கிங்குன்னு தெரியல. அதனால திடீர்னு ஜனங்க உன் பக்கம் சேர்ந்துட்டா எங்கேதி ரொம்ப கெட்ட போயிடும். அதனால நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்குவோம், அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம், என்ன தயவுசெய்து ஒன்னும் கொண்டு போட்டுறாதன்னா. நீங்க வளர 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 சொன்ன சத்ருக்களுக்கு பயம் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். உங்க வாழ்க்கையில உங்க வியாபாரத்துல அல்லது நீங்க செய்யற காரியத்துல உங்களுக்கு எனிமி வர்றாங்கன்னா அவங்களுக்கு பயம் வருது. அதனாலதான். ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியுது உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு. அதனால நீங்க பயந்துராதீங்க, எதிர்ப்பு நேரத்தில் பயப்படாதீர்கள். உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பும் பொழுது நீங்கள் கலங்காமல் இருங்கள். ஏன் இத்தனை எதிர்ப்பு உங்களுக்கு வருதுன்னா நீங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியுது பிசாசுக்கு. அப்ப நம்ம சந்தோஷமாகணும், அட நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுது. எதிர்ப்பு இருந்ததுன்னா நீங்க ஏதோ பண்றீங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு தோத்திரம், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நீ சும்மா இருக்கிறன்னு அர்த்தம். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும். ஆமென். பாருங்க, இவ்வளவு பெரிய ஆளுங்க வந்திருக்கிறான், அவங்க கிட்ட போய் சண்டை கிண்ட போடாம அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். மேன் ஆஃப் காட். கடவுளுடைய மனுஷனுடைய உள்ளத்தை பாருங்களேன். சத்ருவை நேசிக்கிறவன் ராமேன்னு சொல்லுவான். வந்த உடனே வேலைக்காரனா கூட பிடிச்சி போடுறா, ஜெயிலில் போடுறா அப்படிலாம் சொல்ல பாரு. சரி பாப்பா, கம் சிடம் வந்து எங்க விருந்துல வந்து பங்கு பெறு அப்படின்னு சொல்லி அவங்க விருந்து சாப்பிட்றாங்க. அதிகாலையில் ஒருவருக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க. ஈசாக்கை அனுப்பிவிட்டான். அவ்விடத்துல சமாதானத்திலே போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலை, அந்த நாளிலேயே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து சொல்றாங்க, தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். ரெகபோத்து வெட்டின பிறகு இன்னொரு கிணறு வெட்டுறான்னு சொல்லி அமிச்சா இவங்க போறதை கட்டி அவன் வந்துட்டான். வந்து சொல்றான், இன்னொரு அதுலயும் தண்ணி வந்தாச்சு. ஹலோ, நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு ஆர்டர் மேல ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். ஆனா உள்ள கசப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எடுக்கிறான், இவங்க எடுக்கிறான், அவங்க எடுக்கிறான் அப்படின்ற கசப்பு உங்களுக்கு இருக்காது. நீங்க எல்லாருக்கிட்டையும் சமாதானமா இருங்க. ஆமென். செட்டில் ஆயிடாதீங்க. செய்யறத நல்லா செய்யுங்க. போதண்டா அப்பா அப்படி உட்கார்ந்துடாதீங்க. எழுந்திரு, செயல்படு, சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
இல்ல பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, எல்லாம் ட்ரை டல்லு டிம்மு. பரவாயில்ல, நீ உயர போற அந்த நேரம் தான் உன்னுடைய செழிப்பின் நேரம். ஊருக்கெல்லாம் டிம்மு, ஊருக்கெல்லாம் பஞ்சம்னா உனக்கு விருந்து பண்ற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பின் நேரம் அதுதான் பாருங்க. பஞ்ச நேரம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நேரம். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யணும். எல்லாம் சொல்லுவோம், அற்புதம் செய்யாம வர்றது. மன்னாவுக்கு எதுவுமே பண்ணல, அவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, மன்னா கொட்டுது, அது அற்புதம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? காடை வந்து விழுந்தது, அவங்க ஒன்னும் செய்யல, காடை வந்து விழுந்தது, அது அற்புதம். கண்மலையை பிளந்து தரமே தேவன் தண்ணீரை கொடுத்தாரு, அவங்க வந்து கண்மலையை மலையில இருந்து கல்ல கடப்பாரை வச்சு குத்துன்னு குத்திட்டு இருக்கல, அதுவே வெளிச்சிட்டு வருது, அற்புதம். ஆனா ஈசாக்கு இங்க நடந்தது அற்புதம் அல்ல, ஆசீர்வாதம். அங்க எந்த விதமான வாய்ப்பே கிடையாது, மழையும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, பனியும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல வேலைக்காரன் அனுப்புறான், போய் அந்த துறவை போய் தோன்றான். தோன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு வந்து ஊற்று எடுத்துட்டு வருது. கதை சொல்றது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்னன்னா, நீ செய்யும் போது நான் என் கை உன் கையா மாறும். அது வந்து உன் வாழ்க்கையில பிச்சுட்டு வரும், உன் தேவைக்கு மிக அதிகமா இருக்கும். குறைவுன்றதே இல்லாத அளவுக்கு ஏராளமும் தாராளமும் வாழ்க்கையில வழிந்து ஓடுகிற ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்கவே முடியாதுங்க, யாருமே தடுக்க முடியாது. ராஜாவாலே தடுக்க முடியல, அவன் ஊர்லயே இருக்கிறான், அவனால தடுக்க முடியல. பயம் வந்துருச்சு. நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு வாழ்க்கையில சில பிரச்சனை வந்தவனே பயந்து போய் செட்டில் ஆயிடாம, தேவன் என்னை அழைத்திருக்கிறான். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது. அவர் ரத்தத்தாலே எனக்கு உடன்படிக்கை இருக்கிறது, மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தம். மேலா சொல்லுவோம். அதனால இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க இதை பத்தி படிச்சுட்டு இருக்கீங்க, எங்களை குறித்து என்ன பாஸ்டர் அப்படின்னும் போது பாருங்க, நம்ம ஒரே ஒரு காரியத்தை நான் படிச்சு உங்களுக்கு 13 6ஆம் அதிகாரம் 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி கர்த்தர் சொல்றாரு. அவங்க கிட்ட சொல்ற, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லும்போது ஆணையிடும்படினா சத்தியம் பண்ணும்படி, தன்னிலும் பெரியவர் இல்லாத பேரினாலே தனதில் பேரில் தானே சத்தியம் செய்து ஆணையிட்டு, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இப்ப இதை சொன்னனாலதான் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கர்த்தர் சொல்றாரு, என்னை விட பெரியவர் யாரும் இல்லை, என் பேர்ல ஆணையிட்டு சத்தியம் பண்ணி சொல்றேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக. 16 மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேர்ல சத்தியம் பண்ணுவாங்க. ஒரு காரியத்தை சொல்லும் போது, நம்ப முடியாதது சொல்லும் போது, தன்னோட பெரிய அம்மா மேல சத்தியமா சொல்றேன்பா இது உண்மை அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு பெரிய ஆள் மேல சத்தியம் பண்றோம். இப்ப இவரோட பெரியவர்கள் இவர் பேர்லயே சத்தியம் பண்ணி சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து. எனக்கு இதெல்லாம் படிக்கும் போது ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் சொல்ற, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் சத்தியம் பண்ணான்னு சொல்லிட்டு இவர் பேர்லயே சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. ஏன் சொன்னாருன்னா, ரொம்ப கிழமை 100 வயசு இருக்கிறவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? கற்பமே செத்து போயிருக்குது. ஆனா நம்ப முடியாத ஒரு சூழலை உருவாகும் போது கதை சொல்ற, அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், ஒரு தைரியம் வரணும், விசுவாசிக்கணும். ஆனா அவர் சொல்றாரு, என் பேர்ல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்பா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. 17 அப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு சத்தியத்தினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்குன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட வராரு. ஆபிரகாம் பத்தி பேசிட்டு, நீங்களாம் ஆபிரகாம் கதையும் ஈசா கதையை கேட்டுட்டு தோத்திரம் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இப்ப அதை வச்சு சொல்றாரு, அந்தப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு சுதந்திரித்துக் கொள்வதற்கு தமது ஆணையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே ஸ்திரப்படுத்தினார். நமக்குன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, எல்லாம் சொல்லுங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த எனக்கு, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவேல அடைக்கலமா நம்பி ஓடி வந்தீங்களா? இயேசுநாதர் போதும் நம்பி ஓடி வந்தீங்களா? ஆபிரகாமை பத்தி பேசி அந்த கதையை படிக்கும் போது, கர்த்தர் இவ்வளோ ஒரு அற்புதம் செய்தாராக்கும், அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு நிக்காம,
இதுக்கப்புறம் ஒன்னு சொல்றாரு, யாரெல்லாம் அவரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்தீங்களோ உங்களுக்கு. எத்தனை பேர் அவரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்தீங்க? இப்ப சொல்றாரு பாருங்க, அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே. ஒன்னு என்ன, தனது பேர்ல சத்தியம் பண்ண சொல்றாரு. இன்னொன்னு உடன்படிக்கை. இப்ப நல்ல கவனிங்க, இயேசுவின் ரத்தத்தால் இப்பொழுது நமக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், பொய்யே பேச மாட்டாரு. எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் இப்பொழுது அவர் ரத்தத்தினாலே நமக்கு உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தமா நம்ம இடத்துல கொடுத்தாராம். அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, பேதுரு சொல்லுகிறாரு, இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டாரே. அப்ப சுகம் உங்களுது, சந்தோஷம் உங்களுது, சமாதானம் உங்களுது, தேவ நீதி உங்களுது, செழிப்பு உங்களுது, வெற்றி உங்களுது. எதன் அடிப்படையில் சொல்றாரு கர்த்தர்? நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டேன், என் குமாரனை அனுப்பி அவர் ரத்தத்தால் உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையோட மேலான உடன்படிக்கையை என் சொந்த குமார் ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணது மாத்திரமல்ல, அவனுக்கு நான் எப்படி ஆணையிட்டு சொன்னேன், அதே போல என்னுடைய பேர்ல நான் உனக்கு சொல்லியிருக்கேன், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் நாமத்தையே நமக்கு கொடுத்துட்டார். எப்படி ஒரு பலவீனமான ஒரு கைத்தட்டல். சோப்பு கம்பெனிக்காரங்க விளம்பரம் கொடுக்குறாங்க, சேரு நல்லது, கரை நல்லது. எதுக்குடாப்பா? என் சோப்பை வாங்கி போட்டு பாரு, மின்னல் அடிக்கும். நான் இன்னொருத்தன் என்ன சொன்னா, அவன் சோப்பை எடுத்து நீ பிரிச்சு அது போட்டு அதெல்லாம் பண்ணணும். இல்ல அவ்வளோ எடுக்க வேணாம், ஒரு துளி என்ன சொன்னாங்க, நம்ம எடுத்து வாங்கி ஒரு துளி போட்டாதான் தெரியும் வேடிக்கை அது என்ன ஆகுதுன்னு. ஒன்னு இன்னொருத்தன் சொன்னா, எதுக்கு ஒரு துளி? ஒரு டப்பா ஒரு பாக்கெட் ஒண்ணி வாங்கி பிரிக்காத, நீ பேசாம அழுக்கு துணி மேல இப்படி எடுத்துன்னு போ, அப்படியே வெள்ளையாயிடும். இவனுங்கெல்லாம் இதை பிரிச்சு உள்ள போடணும், ஒரு துளி போடணும். எங்களுதெல்லாம் ஒரு துளி கூட போட வேணாம், அதை அப்படியே பாக்கெட் அப்படியே நைஸா அழுக்கு துணி மேல அப்படி எடுத்துன்னு போனா வெள்ளை வெள்ளைன்னு ஆயிடும். ஒருத்தன் பல்லு தேய்க்கிறத பத்தி சொல்றான், நீ பல்லே தேய்க்காத, நாங்க கொடுக்குற கம்மை எடுத்து நீ வாயில போட்டு மென்னுனா லைட்டு போனா நீ சிரிச்சா போதும், வீட்டுக்கே லைட் வந்துடும். இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளும் நம்பி என்னத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஆளுங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நமக்கே பயமாயிடுது. என்னடா இப்படிலாம் வாக்குறுதி கொடு. அடுத்தது சொல்லுவாங்க, இப்போ எலெக்ஷன் வரும்போது இந்த மாதிரி நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க, எல்லா பார்ட்டியும் கொடுக்கும். அதை சொல்லும் போது நம்ம ஆளுங்க சும்மா வாங்க, நீங்க என்ன பாருங்களேன், நான் கை தட்டுறாங்க. இதுக்குதான் இவ்வளவு சொன்னேன் நான். இன்னும் கொடுக்கல வாக்குறுதி சொன்ன நம்ம ஆளுங்க உடனே தலைவர் சொல்லிட்டார்ப்பா வரப்போகுது. கட்சியில் பார்த்தா ஒண்ணுமே வரமாட்டேன். என் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஹலோ, நீங்க இந்த பைபிளை நம்புறீங்களா? நம்பி அடைக்கலமா ஓடி வந்தீங்களா? உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே, உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.